ஹாய். நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேருந்து வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், 8ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பாவி எப்படியெல்லாம் மனம் திரும்பணும், அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு உண்டான மீட்பின் வழி என்ன அப்படின்னெல்லாம் சொல்லி அழகாக பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இல்லையா? அதை பற்றி நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 9, 10, 11 3 அதிகாரத்துலேயும் ஆல்ரெடி தேவன் மேலே வைராக்கியமாக இருக்கவங்க தன்னுடைய இனத்தார் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஆண்டோட ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, ரட்சிக்கப்படுவதுக்கு உண்டான வழி என்ன, அதே சமயத்தில் அவங்கள ஆண்டவர் ஒரு ரேடியாக தள்ளிட்டாருன்னெலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி புதுசாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணி அப்படி இந்த 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் தன்னுடைய உபதேசத்தை அழகாக சொல்லிட்டு வந்தார், சரிங்களா? இப்போ நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அழகாக இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணியாச்சு, நம்மளை மாற்றிக்கிட்டோம். இப்போ நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசிங்களாக இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த 12ஆம் அதிகாரத்துலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லியும் லைஃபுக்கு ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், அவனோட பொறுப்பெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டெய்லி லைஃபுக்கு தேவையான டிப்ஸு, இப்படி இருப்பா இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாரு அவருடைய அனுபவத்திலேருந்து. அவர் வயது முதிர்ந்த அனுபவம் மிக்க ஒரு ஊழியக்காரர் இல்லையா? ஸோ பவுல் அப்படிப்பட்டதான தன்னுடைய அனுபவத்திலேருந்து டிப்ஸு சொல்கிறாரு இந்த 12ஆம் அதிகாரத்தில், சரிங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு விசுவாசி தன்னுடைய சரீரத்தில் அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அவன் அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அடுத்தது அவன் போயிட்டுருக்கான் இல்லையா, ஒரு சபைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு, ஒரு சபைக்குன்னு போயிட்டுருக்கான், அந்த சபையில் அவனுக்குன்னு என்ன ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத பற்றியும், மூணாவதாக அவன் குடியிருக்கான் இல்லையா, அவன் இருக்கிற இடத்துல அவன் சோஷியலாக அவனுக்குன்னு சில பொறுப்பு இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்றத பற்றியும் சில டிப்ஸாக சொல்கிறாரு, சரிங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு அவனுடைய சரீரத்தை குறித்து, ஒரு விசுவாசியோட சரீரத்தை குறித்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலலாம் பலி செலுத்துவாங்க, மிருகங்களை பலி செலுத்துவாங்க இல்லையா, கொல்லப்படுறதுக்காக கொடுத்துருவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் பழுது இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி அது சுத்தமான மிருகமாக பார்த்து தான் பலி செலுத்த கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆண்டோருக்கு பலியாக கொடுங்க. அப்போ ஆராதனைன்னும் போது அவங்க மிருகத்தை பலி கொடுத்தாங்க, இப்போ நீங்கள் உங்கள் சரீரத்தையே பலியாக கொடுங்க. அதுவும் எப்படி பழைய ஏற்பாட்டில் பழுதெல்லாம் இல்லாமல் பார்த்து சுத்தமானதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவங்க பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மிருகத்தை கொல்றதுக்காக கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் சரீரத்தை ஆண்டவருடைய சேவைக்காக, தேவனுக்காக, அவருடைய சேவைக்காக நீங்கள் பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் செய்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டோட ஒரு ஆராதனைக்கும் புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி ஒரு புத்திசாலிங்களாம், எப்படி ஒரு ஆராதனை செய்யலாம், நம்ம சரீரத்தை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறது ஒரு டிப்ஸ் என்னென்னா, இது நீங்கள் செய்கிற ஆராதனை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஆண்டவர் தேவனுடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு இது எல்லாத்தையும் நீங்கள் பகுத்து அறியணுன்னா வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசு ஃபஸ்ட்டு புதிதாகணும். அப்படி உங்கள் மனசு புதிதாகுனா மட்டும்தான் நீங்கள் அவருடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, அவர் சித்தம் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் நம்ம டெய்லியும் தேவனுடைய சித்தம், பிரியம், நன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரோடு கூட சேர்ந்து நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு புதிதாகணும் சொல்றாரு, சரிங்களா? 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சரீரத்தை பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது உங்க மனசு புதிதாகணும். ஓகே, இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சர்ச் போயிட்டு இருக்கீங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டாச்சு, நீங்க உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கு, நீங்க ஒரு சபைக்குன்னு போயிட்டு இருக்கீங்க இல்லையா. இங்க பார்த்தீங்கன்னா
எப்படி வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரே வேலை செய்யாது இல்லையா? இப்போ கண்ணு பார்க்குது அப்படின்னா கையும் பார்க்குற வேலையாக செய்யும், மூக்கும் பார்க்குற வேலையவா செய்யும்? இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம வந்து சர்ச்சில் வந்து எல்லாருமே கிறிஸ்துன்ற ஒரு சரீரத்தில் ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு ஆர்கன்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வேலை கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. ஒருத்தர் அவங்களுக்கு என்ன உங்கள் ஒர்க் இருக்கோ, கண்ணை பார்க்குற வேலையை செய்யுது, மூக்கு முகர்ற வேலையை செய்யுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உங்கள் சபையில் என்ன ஒர்க் இருக்கோ, சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்யுங்க. போதிக்க தான் எனக்கு வரும் அப்படின்னா போதனை பண்ணுங்கள். புத்தி சொல்ல தான் எனக்கு வரும் அப்படின்னா புத்தி சொல்லுங்கள். இதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா வந்து பகிர்ந்து கொடுக்கணும், நான் வந்து ஆண்டவருக்காக வந்து எல்லாத்தையும் வந்து நிறைய ஆஃபரிங் அது இதுன்னு அப்படி வரும், அப்படியே அது செய்யுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரக்கம் யார் வந்தாலும் சரி, நான் நல்லா இரக்கம் காட்டுறதுக்கு எனக்கு நல்லா வரும், நல்லா அனுசரிப்பேன் அப்படியா, ஓகே நீங்கள் அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சபையில் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் நான் அப்படி செய்யலையே அப்படின்னு நீங்களும் உங்களை வந்து தாழ்த்திக்காதீங்க. அதே நேரத்தில் மற்றவங்களையும் பார்த்து நான் வந்து இந்த ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியத்தில் கலந்துக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இவங்க ஒரு ஊழியமும் செய்யலாம் அப்படின்னு மற்றவங்களையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? எல்லா அவயவங்களுக்கும் ஒரே வேலை கிடையாது அப்படின்றத அழகாக ஒரு விசுவாசியோட பொறுப்பு என்ன சர்ச்சில்ன்றதை புரிய வைக்கிறாரு. 3வது கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விசுவாசியோட பொறுப்பு எங்கே? சமுதாயத்தில் அவன் இருக்கிற இடத்துல, அவனை சுற்றி இருக்கிற இடத்துல இல்லையா? இதுக்கு 9ஆம் வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் வந்து இப்படிலாம் இருக்கணும், உன்னோட அன்பு இருந்துச்சுன்னா அது மயமற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நீங்கள் அது 9ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 26 பாயிண்ட் அழகாக நீ சமுதாயத்தில் இப்படியெல்லாம் இருந்தீன்னா இதெல்லாம் உன்னோட பொறுப்பு, ஒரு கிறிஸ்தவனா, ஒரு விசுவாசியா, இதுதான் உன்னுடைய பொறுப்பு. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி லைஃப்பில் வந்து நீ ட்ரை பண்ணு. உடனே நம்ம நினச்சிக்கலாம் குறையில்லாத மனுஷன், ஆமாம் கரெக்டு, குறையில்லாத மனுஷன் ஒருத்தர் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம வந்து அதையே சொல்லி நம்ம குறை உள்ளவங்களாகவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயும் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஆராதிக்கிறோம் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் குறை உள்ளவங்களாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த குறைவை வந்து கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்து நிறைவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். சரிங்களா? அதுக்காகத்தான் பவுல் இந்த 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக பிரித்து ஒரு விசுவாசி வந்து தன்னோட சரீரத்தை குறித்து எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், சர்ச்சை குறித்து எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு அவன் சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் அவனுடைய நெய்பர்ஸ் கிட்ட இப்படி அவனுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி ஒரு 26 பாயிண்ட் சொல்கிறாரு. அதை பொறுமையாக படித்து பாருங்கள். சரிங்களா? இப்படி அழகாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் விடாமல் அழகாக ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க, ஒரு விசுவாசிங்க இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ஒரு வாட்டி நல்லா படித்து பார்த்துட்டு அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. சும்மா படிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜஸ்ட்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு பாயிண்டாச்சு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் ரீட் பண்ணுறது, வார்ஷிப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டெய்லியும் செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.